வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா பைரேட்ஸ் டீமோட ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணி அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாட்னா பைரேட்ஸ் டீமோட டிஃபென்ஸை பொறுத்தளவு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு டீசெண்டாக வச்சிருக்காங்க. ரைட் கார்னரில் சோம்பேறி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேக்கப்பாக யங் பிளேயர்ஸ், ஈரான் பிளேயர்ஸ், பங்களாதேஷ் பிளேயர் வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேக்கப் இருக்குது. அண்ட் லெஃப்ட் கார்னர் பொறுத்தளவு அங்கித் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவருக்கு பேக்கப்பாக தமிழகத்தை சேர்ந்த தியாகராஜன் இருக்காரு. அண்ட் இன்னொரு யங் பிளேயரையும் வச்சிருக்காங்க. ரைட் கார்னரை பொறுத்தளவு லாஸ்ட் டைம் சுபம் ஷிண்டே செஞ்ச வேலையை இந்த வாட்டி சோம்பீர் குலியாவால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடிய ஆள் தான். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பார். அதே நேரத்தில் நிறைய அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள்ஸும் இருக்கும். பாயிண்ட்ஸும் அதிகமாக லீக் பண்ணுவார். ஸோ எந்த அளவுக்கு அவரோட கேம் இருக்க போகுதுன்னு தெரியல. அவருக்கு பேக்கப்பாக பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் லெஃப்ட் கார்னரில் அங்கித் வந்து இருக்க போகிறாரு. லாஸ்ட் டைம் சிறப்பாக ப்ளே பண்ணார். இந்த வாட்டியும் அதே மாதிரி ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் அவருக்கு பேக்கப்பாகவும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட கேப்டனாகவும் அங்கித் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமும் அவர் தான் இருந்தார். இந்த வாட்டியும் அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். கவர் பொசிஷனை பொறுத்தளவு லாஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா குர்தீப்பும் தீபக்கும் இருந்தாங்க. 2 பேரும் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. அதனால தான் பாட்னா டீம் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குர்தீப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு சங்கீத் சாவத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. புனே ரிப்பல்டன் டீமில் சங்கீத் சாவன் ஒரு வீக் லிங்காக இருந்திருக்காரு. இப்போ நம்பி பாட்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஆல்ரவுண்டராக பயங்கரமாக லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணார். ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் நேஷனல்ஸில் கூட நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ இந்த வாட்டியும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் சங்கீத் சாவன் வந்து இந்த டீமில் ஒரு வீக் லிங்காக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. 2 கவர் பொசிஷனுக்கும் தலா ஒவ்வொரு பிளேயர்ஸை வந்து பேக்கப் பிளேயர்ஸாக எடுத்திருக்காங்க. யங் பிளேயர்ஸை நம்பி எடுத்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாட்னா பைரேட்ஸ் டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. அயனை வந்து வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் சூப்பராக ப்ளே பண்ணார். ஓகேங்களா, அவரும் லிட்டரலாக நரேந்தர் மாதிரியான ஒரு பிளேயர் தான். பட் அடுத்த சீசன் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த வாட்டி எல்லா டாக்டிக்ஸ் அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் டிஃபெண்டர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த வாட்டி எந்த அளவுக்கு அவர் வந்து டெலிவர் பண்ண போகிறாரு, சுதாகரனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அதை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணிந்தர் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. லிட்டரலாக பர்தீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் 1.5 சீசனுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில தான் அவரும் இருக்காரு. அந்த ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து திருப்பி ஃபார்முக்கு வருவாரா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த ஒரு ரைடிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. பாட்னா பைரேட்ஸ் டீமில் இதோட தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. கபடி வந்து யங்ஸ்டர்ஸ் கேமாக மாறுது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகேல சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. பட் எல்லா யங்ஸ்டர்ஸும் கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் நிறைய பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி பாட்னா டீம்லேருந்து நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு புது யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் பாட்னா டீம் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அனுப் குமார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக வாய்ப்புகள் கொடுப்பார். இந்த வாட்டி கண்டிப்பாக சுதாகரனுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து போன வாட்டி நரேந்தர் நேரு மேலாம் பெருசாக நம்பிக்கை இருந்ததில்ல. பட் அனுப் குமார் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சுதாகரனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் வந்து மணிந்தரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு போக போக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன், எனக்கு தோணுது. பாட்னா பைரேட்ஸ் டீமை பற்றி எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்னா பைரேட்ஸ் டீமோட ஸ்டார்டிங் 7ல் சங்கீத் சாவந்தும் சோம்பீர் குலியாவும் வீக் லிங்காக இருக்காங்களா? ஸோ உங்களோட மெயின் டிஃபெண்டர்ஸான அங்கிதா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், ஆக்ஷனில் அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி அவங்களோட ஒரிஜினல் கேமை கொடுக்க முடியுமா? ரைடிங்கில் மணிந்தரால் கம்பேக் கொடுக்க முடியுமா? அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது சீசன். எல்லா மெயின் பிளேயர்ஸுமே 2வது சீசன் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் அதிகமான நேரம் டேக்கிளும் ஆயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சு அயனால் பழைய கேமை அப்படியே கொடுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. சுதாகரனுக்கு ஸ்டார்டிங் வாய்ப்புகள் கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சுதாகர், மணிந்தர், அயான் இவங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு யங் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் தேவாங், அயான் கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் இந்த சீசன் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் பாட்னா டீமோட ரைடிங் யூனிட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளேயர் இந்த வாட்டி கிடைப்பாங்களா? ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாட்னா டீம் அதே போல் அன்கித்துக்கிட்ட தான் கேப்டன்ஷிப்பை கொடுக்கணும். மணிந்தர்கிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா மணிந்தர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. அவருக்கு கேப்டன்ஷிப்பை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் அவுட்லேயே கண்டினியூ பண்ணாலும் அவர் ஸ்டார்டிங் 7ல் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் அன்கித்துக்கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்து பிரமாதமும் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வாட்டியும் அவர்கிட்ட தான் கேப்டன்ஷிப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்னா பைரேட்ஸ் டீமில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. பட் என்ன பொறுத்தளவு இந்த வாட்டி பாட்னா டீம் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய், see you நண்பா.